சரி. இப்ப நம்ம பார்க்க போற லைப்ரரி என்ன லைப்ரரினா பேண்டாஸ். இந்த இதுக்கு ஏன் பேண்டாஸ்னு ஒரு லைப்ரரி நேம் வந்துச்சு? இப்ப நம்ம நம்பைனா நியூமெரிக்கல் பைத்தான், சைக் பைனா சயின்டிஃபிக் பைத்தான் நம்ம சொல்றோம். பேண்டாஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானுக்கு என்ன மீனிங் அதே தான் பேண்டாஸ்க்கு மீனிங். பைத்தானுக்கு எந்த மீனிங் இல்லைல்ல, அதே மாதிரி தான் பேண்டாஸ். ஓகே, சும்மா பேண்டாஸ்னு வச்சிருக்காங்க. இப்போ பேண்டாஸை இம்ப்ரோவைஸ் பண்ணி இல்லை அதுக்கு காம்படிட்டராக இன்னொரு லைப்ரரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, போலார். அந்த பேண்டாஸ் அந்த ஃபேமிலியில போலார், அவ்வளவுதான். அதுக்கு மீனிங் என்னன்னாக்க ஒண்ணும் கிடையாது. பேண்டாஸ்னு இவங்க பேர் வச்சிருந்தாலும் அவங்க போலார்னு பேர் வச்சிருக்காங்க. இது வந்து மேபி நீங்க ஒரு 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது பேண்டாஸை போலார் ஓவர். ஏன்னா இப்பவே நாங்க வந்து பேண்டாஸ்ல இருந்து போலாருக்கு மூவ் பண்றோம். கான்செப்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் தான், அது மாறாது. ஆனா அந்த ப்ராசஸிங் எல்லாம் ஸ்பீட்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போலார்ல. இதுதான். யா, ஸோ முடிஞ்சதுன்னா நீங்க பேண்டாஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு போலார் புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஓகேவா? சரி, நம்பையில் என்னெல்லாம் பண்ண முடியாதுன்றத பார்ப்போம். என்ன பண்ண முடியுன்றது நம்மளுக்கு தெரியும். என்னது? நியூமெரிக்கலை டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியும். நியூமெரிக்கல் டேட்டாவில் மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஜிக்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஒரு நம்பைன்றது என்ன டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்குனாக்கா இட்ஸ் அரே, என்டி அரே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். என்டி அரேல நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு டைப் ஆஃப் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்னா எல்லா டேட்டாவும் ஸ்ட்ரிங்ல இருக்கும், ஃப்ளோட்னா எல்லா டேட்டாவும் ஃப்ளோட்டில் இருக்கும், இன்டிஜர்னா எல்லாமே இன்டிஜரில் இருக்கும், பூலியனா எல்லாமே பூலியில் இருக்கும். ஓகே, இப்போ என்னுடைய டேட்டா அப்படி இல்லை. எனக்கு வரப்போற டேட்டா எனக்கு அப்படி இல்லை. ஒரு காலம் இன்டிஜரா இருக்கு, ஒரு காலம் ஃப்ளோட்டா இருக்கு, ஒரு காலம் ஸ்ட்ரிங்கா இருக்கு, இன்னொரு காலம் டேட் டைம் ஆப்ஜெக்டா இருக்கு அப்படின்னு வச்சுங்க. அப்போ அந்த டேட்டாவை நான் நம்பை யூஸ் பண்ணி என்னால் அனலைஸ் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு டேட்டா டைப், டேட்டா ஸ்ட்ரக்சர் எனக்கு வேணும். ஸோ அதை எடுத்துட்டு வந்தது தான் பேண்டாஸ். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னன்னாக்கா சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம். நம்ம சிங்கிள் டைமென்ஷன் அரேவா இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெக்டார்னு சொல்லுவோம்ல, அதுதான் சீரிஸ். ஓகேவா? மல்டி டைமென்ஷன் அரேவா இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்க டேட்டா ஃப்ரேம். சிம்பிள், புரிஞ்சுதா? ஸோ டேட்டா ஃப்ரேம் அண்ட் சீரிஸ். சிங்கிள் காலம் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? சீரிஸ். சீரிஸ் மல்டிபிள் காலம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? டேட்டா ஃப்ரேம். நம்பை புரிஞ்சிச்சுன்னா பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்பையோட என்டி அரே புரிஞ்சதுன்னா இது அப்படியே நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். சீரிஸும் அந்த வெக்டாரும் சிங்கிள் டைமென்ஷன் அரேவும் சேம், மல்டி டைமென்ஷன் அரேவும் டேட்டா ஃப்ரேமும் சேம். ரோ அண்ட் காலம் எப்படி சொல்றாங்க? ஆக்சஸ்ல ஆக்சஸ் 0ன்றது ரோ, ஆக்சஸ் 1ன்றது காலம். இதுவும் இங்க ரோ அண்ட் காலம்னே சொல்ல போறோம். சரி, நீங்க ரோவை ஆக்சஸ் பண்றதுக்கும் காலம் ஆக்சஸ் பண்றதுக்கும் நம்பையில் என்ன யூஸ் பண்ணீங்க? இண்டெக்ஸ் யூஸ் பண்ணீங்க. அந்த இண்டெக்ஸ் எப்படி இருந்தது? ஒரே இண்டெக்ஸ் ஆப்ரேட்டர்ல கமா யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் போர்ஷன் என்னவா இருக்குன்னா ரோ இருக்கும், செகண்ட் போர்ஷன் காலமா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், கமா தேர்ட் டைமென்ஷன், ஃபோர்த் டைமென்ஷன் போலாம். ஆனா பேண்டாஸ்ல 2 டைமென்ஷன்ஸ், ரோஸ் அண்ட் காலம்ஸ், அவ்வளவுதான். மல்டி டைமென்ஷன்ஸ் இங்க வராது. ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். இதை நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோஸை காலம்ஸை இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் ரெஃபர் பண்ணுவாங்க. நம்பை மாதிரி தான். ஆனா அந்த இண்டெக்ஸ் நீங்க செட் பண்ணலாம். 0 and 1 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இண்டெக்ஸ் 0 1 2 3 வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், இல்ல வேல்யூ கொடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ நான் ஒரு டேட் பேஸ் பண்ணி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேட்டை பேஸ் பண்ணி டேட்டா இருக்கு. ஈச் டேவை இண்டெக்ஸா செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டோட டேட்டா எனக்கு நான் கன்வெர்ட் பண்ண போறேன், டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ண போறேன். இண்டெக்ஸ் என்னவா இருக்குன்னா ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் இண்டெக்ஸா இருக்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து யூனிக் வேல்யூஸா ரிப்பீட் ஆகக்கூடாது. இண்டெக்ஸோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன? யூனிக் வேல்யூஸ் தான் இருக்கும், ரிப்பீட் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. அதான் மெயின் ப்ராப்பர்ட்டி. 0 to 0 1 2 3 இருக்கும். அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் எப்படி இருக்கும்? 0 1 2 3 இருக்காது, ஆனால் யூனிக் வேல்யூஸா இருக்கும்ல. என்ன டைப் போனாலும் இருந்துடலாம். இன்டிஜரா இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ நீங்க உங்க காலேஜில் படிக்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன இருக்கும்? உங்க டிபார்ட்மெண்ட் கோடு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கும், அப்படிதானே இருக்கும். அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி தானே இருக்கும். அதை நீங்க இண்டெக்ஸா செட் பண்ணலாம் டேட்டா ஃப்ரேம்ல. 0 and 1 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 0th ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இண்டெக்ஸா ஒரு காலமையே நீங்க இண்டெக்ஸா மாத்திக்கலாம். அதே மாதிரி காலமை நம்ம நம்பையில் என்ன சொன்னோம்? 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் சொன்னோம். அதுவும் இங்க வந்து நேம் கொடுத்துக்கலாம். காலமுக்கு யூனிக்கான ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்னன்னாக்கா ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நேம், ஸ்டூடெண்ட் லாஸ்ட் நேம்,
ஏஜ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இது மாதிரி ஒவ்வொரு காலமுக்கும் மீனிங்ஃபுல்லான நேம் நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா அது டேட்டா ஃப்ரேம். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு டைப்ல இருக்கலாம். ஆனா ஒரு காலம் ஒரு டைப்ல தான் இருக்கும். ஒரு காலம்ல இன்டிஜரும் ஸ்டோர் பண்ண முடியாது. இன்டிஜர்னா இன்டிஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். இன்டிஜர் ஃப்ளோட் ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு காலம் இருந்தா ஒரு டைப்ல இருக்கும். இதான் வந்து இந்த இடத்துல டேட்டா ஃப்ரேம் டைப். சீரிஸ் எப்படி இருக்கும்? ஒரே ரோ தான் சார், ஒரே காலம் தான், ரோஸ். அப்ப காலம் நேம் ஏதாவது மென்ஷன் பண்ணணுமா? இங்க இருக்காது, காலம் நேமே இருக்காது. நம்ம நம்பையில வந்து காலம் இண்டெக்ஸ் இருந்துச்சா? அதுக்கு இருக்காது. நம்பையில சிங்கிள் டைமென்ஷனரிக்கு காலம் கிடையாது. நம்ம 4 எம்டின்னு தானே இருக்கும். அதே மாதிரி தான் இங்க 4ன்றது அங்க ரோ இருக்கும், எம்டின்றதுனா காலம் இல்லைன்னு அர்த்தம், சிங்கிள் டைமென்ஷன். அதே மாதிரி தான் இந்த சீரீஸ்லயும் காலம் இருக்காது, வெறும் ரோஸ் மட்டும் தான் இருக்கும். ரோஸ்க்கு இண்டெக்ஸ் நீங்க செட் பண்ணிக்கலாம். 0 1 2 3 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரோஸ்க்கு இண்டெக்ஸ் நீங்க எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இதுதான் pandas டேட்டா ஃப்ரேம். இதுதான். இப்போ நீங்க நம்பை ப்ராசஸ் பண்ணும்போது எங்கன்னா இஃப் கண்டிஷன் எழுதுனீங்களா? எங்கன்னா லூப் எழுதுனீங்களா? இல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு கான்செப்ட் அப்ளை பண்றீங்கன்னா அது ரோக்கா காலம்க்கா நீங்க சொன்னீங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணிடுச்சு. இல்ல இப்போ நம்ம சம் ஆஃப் காலம் சொல்ல முடியும். ஆக்சஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா ரோ வைஸ் சம் வரும், கரெக்டா? காலம் வைஸ் சம் வரும். ஆக்சஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா ரோ வைஸ் சம் வரும். ஏன்னா உல்டாவா ஒர்க் ஆகும்னு சொன்னேன், அக்ரிகேஷன். இப்போ சம்ன்றது நீங்க ஓவராலும் சம் பண்ணலாம், ரோ வைஸும் சம் பண்ணலாம், காலம் வைஸும் சம் பண்ணலாம். இது எங்கன்னா லூப் பண்ணீங்களா? நீங்க ஒரு லிஸ்ட்டை சம் பண்ணா சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? லூப் பண்ணுவீங்க, கரெக்டா? இங்க அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் டேட்டா ஃப்ரேம்லையும் நீங்க ஒரு 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 டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க, இல்லை ஒரு டேட்டாவை வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ண போறீங்கன்னா எல்லா ரோவுக்கும் அது அப்ளை ஆகும். இப்போ உங்ககிட்ட 100 ரோ இருக்கு, எல்லா ரோவுக்கும் இப்போ என்கிட்ட வந்து டிகிரின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு, இல்லை செல்சியஸ்னு ஒரு காலம் இருக்கு. அதை நான் ஃபாரன்ஹீட்டா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? இன்னொரு காலம், புது காலம் கிரியேட் பண்ணிட்டு அந்த காலம்ல பழைய காலம் இன்ட்டு ஃபார்முலா போட்டீங்கன்னா என்ன ஆகும்? புது காலம் கிரியேட் ஆகிடும். இதுக்கு ஒரே லைன்ல முடிச்சிடலாம். ஒவ்வொரு ரோவா எடுத்து எடுத்து ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த வேல்யூவை டேட்டா ஃப்ரேம்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா என்டையர் ரோவுக்கு ப்ராசஸ் ஆகிடும். லூப்பே நீங்க பண்ண வேண்டாம். நம்ம இது வரைக்கும் லிஸ்ட்ல இருந்து ஒரு லாஜிக் அப்ளை பண்ணா லூப் பண்ணி தானே நம்ம பண்ணோம். இப்போ லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் 10 ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? லிஸ்ட்டை லூப் பண்ணுவீங்க. லூப் பண்ணி ஒவ்வொரு வேல்யூ எடுத்து 10ல ஆட் பண்ணி அதில் அப்டேட் பண்ணுவீங்க. இப்போ அது நீங்க பண்ணணும்னு அவசியம். நம்பையிலே அதை நம்ம பண்ண மாட்டோம். இப்படி ஏதாவது ப்ரோக்ராம் பார்த்தோம்னா பார்க்கல இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? தியரிட்டிக்கல் கான்செப்டை நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம முக்கியமா இந்த பேண்டாஸும் நம்பையும் எங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க? டேட்டா இன்ஜினியரிங்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டேட்டா ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்ல ரோல்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம டேட்டா சயின்ஸ் எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். பேசிக் ரோல் என்னன்னாக்கா டேட்டா இன்ஜினியர், அப்புறம் டேட்டா அனாலிட்டிக்ஸ், அப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட், அப்புறம் ஏஐ டெவலப்பர், இதான் ரோல்ஸ். அதுக்கப்புறம் டீம் லீடு, ஆர்கிடெக்ட், இதெல்லாம் அதில் பேரலாம். டேட்டா இன்ஜினியர் டீம் லீடு, டேட்டா இன்ஜினியர் ஆர்கிடெக்ட். பட் நம்ம டேட்டா ஸ்பெஷலிஸ்ட்னு யாரும் இல்லை. ஏஐக்கான ஸ்பெஷலிஸ்ட் தான் ஏஐ டெவலப்பர், இல்லை ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வரும். ஏஐ டெவலப்பர் இல்லை ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறோம். இதுதான் ஏஐன்னு வந்துச்சுனாவே அது ரிலேட்டட். டேட்டா சயின்டிஸ்ட் வந்து எம்எல் டெவலப்பர்னு கூட சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வந்து டேட்டா சயின்டிஸ்டாக இருப்பாங்க. டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க? ரா டேட்டாவை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபார்மெட்டுக்கு உங்கள் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதை பண்ணுறவங்க பேர் தான் டேட்டா இன்ஜினியர்ஸ். அவங்க எந்த லைப்ரரி பிரைமரியாக யூஸ் பண்ணுவாங்கன்னா பைத்தானில் நம்பை, பேண்டாஸ், இதான் வந்து பிரைமரியாக யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு நான் கற்றுக்கணும் பேண்டாஸ்? அப்போ பேண்டாஸ் இதுக்கு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேண்டாஸோட டேட்டா ஃப்ரேமை யூஸ் பண்ணி தான் மெஷின் லேர்னிங் ரன் ஆகும். ஆனால் நம்மளுக்கு பைத்தானோட பேண்டாஸோட டேட்டா ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். இன்டர்னல் அது நம்பை அரேவா கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா மெஷின் லேர்னிங்ல நீங்க யூஸ் பண்ற எல்லா டேட்டாவும் எப்படி இருக்கணும்? நியூமரிக்கலா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ண முடியாதுன்னா ஸ்ட்ரிங்கை நியூமரிக்கலா கன்வெர்ட் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி பண்ண போறோம்ன்றது மெஷின் லேர்னிங்ல பார்க்கணும். மெஷின் லேர்னிங்ல பார்க்க போறோம்ன்றதுல நம்ம இடின்னு அடுத்த கான்செப்ட் படிக்க போறோம், எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ். அதிலே நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அதெல்லாம் அங்கே பார்க்கலாம். அது தெரிஞ்சு அதை பண்ணணும்னா
நம்பையில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, பாண்டாஸில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, மேட்ப்ளாட்லிப்ல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அதுதான் நம்ம இப்போ லேர்ன் பண்ணிக்கிறோம். அதனால தான் நான் உங்களுக்கு எதையே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லலை, கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரெடிஷ்னலாக ஸ்கூலில் காலேஜஸில் படிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை இடிஏல வரும்போது தான் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த கான்செப்ட் இதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்புறம் மெஷின் லேர்னிங்கில் வரும்போது ஏன் இடிஏ யூஸ் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படிதான் நம்ம போகிறோம். இல்லைன்னா நான் உங்களுக்கு எதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஹை லெவல் பிக்சர்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரணும். அது நம்ம புதுசாக படிக்கும்போது அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், லோ லெவலில் இருந்து போகிறேன். நம்ம எப்பயுமே படிக்கும்போது நீங்கள் லோ லெவலில் இருந்து போனீங்கன்னா தான் உங்களுக்கு பிக் பிக்சர் வரும்போது கம்ப்ளீட்டாக புரியும். நீங்கள் பிக் பிக்சரை படிச்சுட்டு லோ லெவலில் அவங்களால வரவே முடியாது. டேட்டா சயின்ஸ்ன்ற கான்செப்டை நீங்கள் படிச்சுட்டு டேட்டா இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிக்க முடியாது. ஓகேவா? அதனால தான் நான் உங்களுக்கு லோ லெவலில் இருந்து ஹை லெவலுக்கு போகிறேன். ஓகே, சரி. பேண்டாஸ்ன்றது ஒரு லைப்ரரின்னு சொன்னேன். இது வந்து எக்ஸ்டர்னல் லைப்ரரி, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ பிஐபி இன்ஸ்டால் பேண்டாஸ் அப்படின்னா பேண்டாஸ் இன்ஸ்டால் ஆகும். நம்ம எப்படி நம்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு என்பின்னு கொடுத்தோம், சைக்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு எஸ்பின்னு கொடுத்தோமோ, அது மாதிரி பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணிட்டு பிடின்னு கொடுத்தோம். இந்த மூணுமே ஸ்டாண்டர்ட். இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நீங்கள் பிடின்றத பிஎன்எஸ் அப்படின்ற பிஎன்டிஎஸ்ன்னு கூட கொடுத்துக்கலாம், அது உங்களுடைய அலையாஸ் நேம். ஆனால் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுவாங்க, பிடின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்பைக்கு என்பின்னு யூஸ் பண்ணுவாங்க, சைக்பைக்கு எஸ்பின்னு யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த பிடி யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சீரீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு பைத்தானில் லிஸ்ட் எடுத்துக்கிறோம். அந்த லிஸ்ட்டை பிடி டாட் சீரீஸ் ஆஃப் அந்த லிஸ்ட்டுன்னு கொடுத்தா என்ன ஆகும், ஒரு சீரீஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து இண்டெக்ஸ் 0 to 4 வரைக்கும் இண்டெக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று என்னென்ன வேல்யூ இருக்குன்றது இங்கே வந்துச்சு. இது என்ன டேட்டா டைப், இன்டிஜர். ஏன்னா இது ஒரு சீரீஸ் இல்லை, சீரீஸ் ஒரு காலம் தான் இருக்குன்னு சொன்னேன். அப்போ இது இன்டிஜர் டேட்டா டைப். சரி, இது என்னமா ஆகும், நான் ஒரு காலம்ல ஒரு டேட்டா டைப் தான் இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் லிஸ்ட்டில் நான் எந்த டேட்டா டைப் பண்ணாலும் இங்கே ஸ்டோர் பண்ணலாம். கரெக்டா? இந்த லிஸ்ட்டை நான் சீரீஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். என்ன ஆகும்னா இதில் எதுவும் பெரிய டேட்டா டைப், ஃப்ளோட்டு. அப்போ இது எல்லாமே என்னவா மாறும், ஃப்ளோட்டாக மாறும். கரெக்டா? இதில் என்ன இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு. இதில் எது பிக்கஸ்ட் டேட்டா டைப், எல்லாம் என்னவா மாறிடுச்சு, ஸ்ட்ரிங்காக தான் ஆச்சு. ஸ்ட்ரிங்ன்றது ஆப்ஜெக்ட் டைப். இதெல்லாமே ஸ்ட்ரிங் தான், நம்பர் கிடையாது. இங்கே பாருங்க, இதில் நம்பர் ஆஃப் ஃப்ளோட்டாக மாறும்போது 1.0, 3.0, 5.0 மாறிடுச்சு. ஆனால் இதில் 1, 3, 5.0, 7, 9 இருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன டேட்டா டைப்னு இங்கே சொல்லிடுச்சு, ஆப்ஜெக்ட்னு ஒரு டேட்டா டைப். அதாவது இங்கே ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் கிடையாது. இங்கே இருக்கிறதே 3 டேட்டா டைப், இன்டிஜர், ஃப்ளோட், ஆப்ஜெக்ட். இன்டிஜர் ஃப்ளோட்டை தவிர எது வந்தாலும் அது என்னவா இருக்கும், ஆப்ஜெக்டாக இருக்கும். டேட் டைம் வந்தாலும் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க இதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? நம்ம நம்பையில ஷேப்னு ஒரு அட்ரிபியூட் பார்த்தோம்ல, அது என்ன பண்ணுச்சு, எவ்வளோ ரோ எவ்வளோ காலம்ன்றது சொல்லிச்சு. அதே மாதிரி தான் இங்கே இந்த சீரீஸோட ஷேப்பிங் சொல்லுவோம். இங்கே என்னன்னு சொல்லியிருக்கு, 5, அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போனா இது சீரீஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த சீரீஸ்ன்ற டேட்டா டைப் வேரியபிள் என்ன டைப்பு, சீரீஸ் டைப். எப்படி நான் சொல்கிறேன், 5, எப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு டைமென்ஷன் தான் இருக்குது. அப்போனா இது வந்து சீரீஸ் அப்படின்னா இந்த டைப் போட்டானான்னு வரும் அந்த வேரியபிளுக்கு, pandas.core.series.series. இந்த சீரீஸோட இன்ஃபோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த சீரீஸோட இன்ஃபோவில் இது என்ன கிளாஸ், இதோட இண்டெக்ஸ் என்ன, 5 என்ட்ரிஸ் இருக்குது, 0 to 4 இண்டெக்ஸில் இருக்குது. சீரீஸ் நேம் வந்து நம்ம சீரீஸ்க்கு நேம் கொடுக்கல, வேரியபிள் நேம் தான் கொடுத்துருக்கோம். சீரீஸ்க்கே நீங்கள் நேம் தரலாம். ஓகே, அப்புறம் அந்த காலமில் இருக்கிற வேல்யூஸ் என்னன்றது சொல்லியிருக்கு. நாட்னால் எவ்வளோ இருக்குது, 5 வேல்யூ இருக்குது. கவுண்ட் 5 வேல்யூ. ஓகேவா? டேட்டா டைப் என்னது, ஆப்ஜெக்ட். ஹாய் ஓவியா. ஹாய் விமன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேண்டாஸோட இன்ஃபோ. இந்த பேண்டாஸோட இன்ஃபோ என்ன எடுத்து வரும்னாக்கா, நீங்கள் என்ன கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், இந்த ஆப்ஜெக்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லுவோம். இது என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்,
இதில் எவ்வளோ என்ட்ரி இருக்கு, இந்த சீரீஸோட நேம் என்ன, அப்புறம் இதோட நல் கவுண்ட் எவ்வளோ இருக்கு, டேட்டா டைப் எவ்வளோ இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இதுதான் சீரீஸ். ஓகே ஓவியா. ஸோ நீங்கள் வந்து நம்பை சைக்பை பார்க்கலனாலும் பரவாயில்ல, நம்பைக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ரெக்கார்டிங்கில் நம்பைன்னு 2 இருக்குல்ல, இந்த 2 மேக்ஸிமம் நாளைக்குள்ளார வாக் த்ரூ பண்ண முடியா பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நான் இன்னைக்கு வந்து பேண்டாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். ½ அன் ஹவர் இதுக்கு முன்னாடி நான் வந்து ரீகேப் மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இவ்வளோ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே. ஓகேவா? ஸோ நான் இதை உங்களுக்காக ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே. ஓகே. ஸோ நம்பை அண்ட் பேண்டாஸ் மெயினாக என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மோர் தேன் 1 ரோ அண்ட் 1 காலம் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண போறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் மல்டிபிள் டைமென்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம பைத்தானில் இது வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷன், ஒரு லிஸ்ட் மட்டும் தான் பார்த்தோம். கரெக்டா? இதே 2 டைமென்ஷனாக பார்த்தோம்னா லிஸ்ட்டுக்குள்ளார இன்னொரு லிஸ்ட்டு போடுவோம். அது இருந்தால் 2 டைமென்ஷன் நம்ம சொன்னோம். ஆனால் அது ஆக்சுவல் 2 டைமென்ஷனாக இல்லை. ஆனால் இப்போ எனக்கு டேட்டா எப்படி இருக்குன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து ஈச் டேக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன, மினிமம் டெம்பரேச்சர் என்ன, ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்னன்னு ஒரு 3 காலம் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் டேட்டான்னு சொல்லுவோம். இது எப்படி 2 டைமென்ஷனல் டேட்டா? இதில் ரோஸ் இருக்கு, காலம்ஸ் இருக்கு. இப்போ இது எப்படி இருக்குன்னா 2024 Jan 1 இருந்து 31 டிசம்பர் 2024 வரைக்கும் இருக்கிற ஈச் டேவுக்கான சென்னை சிட்டியோட மினிமம் டெம்பரேச்சர் என்ன, மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன, ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்னன்னு இருக்கு. அப்போ அது டோட்டலாக எத்தனை ரோ இருக்கு? 365 ரோஸ் இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? 4 காலம் இருக்கு. டேட்டு ஒரு காலம், மினிமம் டெம்பரேச்சர் ஒரு காலம், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஒரு காலம், ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒரு காலம். இந்த டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்சின்னா எனக்கு இந்த லைப்ரரிஸ் தான் யூஸ் பண்ணணும். எது? நம்பை அண்ட் பேண்டாஸ். நம்பை எப்போ யூஸ் பண்ணுவோம், பேண்டாஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்க போகிற டேட்டா எல்லாமே ஒரே டைப் ஆஃப் டேட்டானா நான் நம்பைக்கு போகலாம். ஆனால் நம்ம இந்த கேஸில் நமக்கு 2 டைப் ஆஃப் டேட்டா இருக்குது. ஒன்று வந்து டேட் காலம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து நம்பர் காலம்னு ஒன்று இருக்குது. நம்பர் காலம் எது? மின் டெம்பரேச்சர், மேக்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் ஆவரேஜ் டெம்பரேச்சர். கரெக்டா? இதில் டேட் காலம் எது? ஈச் டே ஜனவரி 1 இருந்து 31 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. அப்போ இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காலம்ஸ் இருக்கு. அப்போ இதை பேண்டாஸில் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ பேண்டாஸை ப்ராசஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன கான்செப்ட் இருக்குன்றதை தான் நம்ம படிக்கிறோம். கரெக்டா? இதே வந்து நம்பையா இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே ஒரே டைப்பாக இருக்கும். எல்லாமே இன்டிஜர் டேட்டாவாக இருக்கும், இல்லை எல்லாமே ஃப்ளோட் டேட்டாவாக இருக்கும், இல்லை எல்லாமே ஸ்ட்ரிங் டேட்டாவாக இருக்கும், இல்லைன்னா பூலியன் டேட்டாவாக இருக்கும். மிக்ஸ்டாக இருக்க முடியாது. ஓகே. ஸோ இங்கே நம்ம நம்பையில் என்னென்ன பார்த்தோம்? 2 டைப் ஆஃப் டேட்டா டைப் பார்த்தோம். டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஒன்று வந்து வெக்டார், இன்னொன்று வந்து மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வெக்டார்னா என்ன? ரோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். மேட்ரிக்ஸ்னா என்ன? ரோ அண்ட் காலம் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நம்ம மேக்ஸில் படிச்ச அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி தான் பேண்டாஸில் நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். சீரீஸ்னா என்னன்னாக்கா ஒரே ஒரு டேட்டா, ஒரு டேட்டாவில் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்க போகுது, அது சீரீஸ். பேண்டாஸ்னா என்ன அர்த்தம்? மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்க போகுது, அதாவது ரோஸும் இருக்க போது, காலம்ஸும் இருக்க போகுது. இப்போ நான் பேண்டாஸில் இதை ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். இதை நான் சீரீஸாக தான் கன்வெர்ட் பண்ண முடியும், டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதில் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு காலம் தான். 1 3 5 7 ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு வச்சுங்க. 1 ஒரு ரெக்கார்ட், 3 ஒரு ரெக்கார்ட், 5 ஒரு ரெக்கார்ட், 7 ஒரு ரெக்கார்ட், 9 ஒரு ரெக்கார்ட். அப்போ இதில் மொத்தம் எத்தனை ரெக்கார்ட் இருக்கு? 5 ரெக்கார்ட் இருக்கு. இதில் காலம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா காலமே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு ரோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து வெறும் ரோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான், இதில் ஸ்பெசிஃபிக் காலம் கிடையாது. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ பேண்டாஸ் டாட் சீரீஸ் ஆஃப் இந்த லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா சீரீஸ் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் ஆகிடும். நான் பேண்டாஸ் இம்போர்ட் பேண்டாஸ் ஆஸ் பிடி நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பிடினா என்ன அர்த்தம்? பேண்டாஸ் அலையாஸ் நேம் வச்சிருக்கோம். இப்போ இது ரன் பண்ணால் இந்த சீரீஸ்ன்ற வேரியபிளில் நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த டேட்டாவை சீரீஸாக கன்வெர்ட் பண்ணணும் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இந்த சீரீஸில் என்ன இருக்கும்? இந்த 5 ரோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒவ்வொரு ரோவுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் இருக்கும்.
அந்த இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? லிஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். 0 1 2 3 இது இண்டெக்ஸ், இது வேல்யூ. இந்த காலம் என்ன டேட்டா டைப்? இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன டேட்டா டைப்? இன்டிஜர் டேட்டா டைப். இப்போ இது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? இது என்ன வேல்யூ இருக்கு? இன்டிஜர் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு. அப்போ பேண்டாஸ் என்ன பண்ணுன்னா இதை ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணும். எல்லா டேட்டாவையும் ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணும். அப்போ இதோட டேட்டா டைப் ஃப்ளோட் இருக்கு. இதுல என்ன இருக்கு? இன்டிஜர் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு. அப்போ இது என்னவா கன்வெர்ட் பண்ணும்? ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா ஒரு காலம் ஒரு டைப்ல தான் இருக்கும் பேண்டாஸ்ல. ஆனா ஒவ்வொரு காலமும் வேற வேற டைப்ல இருக்கு. ஒரு காலம் எடுத்தா ஒரு டைப்ல தான் இருக்கும். ஏன் சரி, இப்போ இந்த சீரிஸ் என்ன டைப், அந்த சீரிஸோட ஷேப் பார்க்கலாம். ஷேப்னா என்ன? எத்தனை ரோ இருக்கு, எத்தனை காலம் இருக்குன்றத சொல்லுவோம். இது என்ன சொல்லியிருக்கு? 5 கமான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோஸ் மட்டும் தான் இருக்கு, காலம் இல்ல. ஏன்னா சீரிஸ்க்கு காலம் இருக்காது, வெறும் ரோ மட்டும் தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்ஃபோன்னு ஒன்று இருக்கு. இந்த சீரிஸ் டாட் இன்ஃபோன்னு போட்டீங்கன்னா இந்த சீரிஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை சொல்லிடுவோம். இந்த சீரிஸோட டைப் என்ன? சீரிஸ். அப்புறம் இதுல எவ்வளவு இண்டெக்ஸ் இருக்கு? 5 இருக்கு. எப்படி ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் போகுது? 0 to 4 வரைக்கும். இந்த சீரிஸ்க்கு நேம் ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, வேரியபிள் நேம் கிடையாது. ஏன் இந்த சீரிஸ்க்கு நீங்க நேம் தரலாம். அது எப்படி தரதுன்னு நான் ஃபியூச்சர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் இதுல நாட் நல் கவுண்ட் எவ்வளவு இருக்கு, இதோட டேட்டா டைப் என்னன்றதை நம்மளுக்கு சொல்லுவோம். அப்புறம் இதோ டோட்டலா மெமரி எவ்வளவு மெமரி எடுக்குதுன்றதை சொல்லிடுவோம். எவ்வளவு மெமரி? 172 பைட்ஸ் எடுத்து. இதான் சீரிஸ். நம்ம சீரிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம சிம்பிளான பர்பஸ்க்கு மட்டும்தான் சீரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய யூஸ் பண்ணுவோம். பட் சீரிஸ்ன்றது என்னன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம்னா என்னன்னா, சீரிஸ் வந்து சிங்கிள் டைமென்ஷன், வெறும் ரோ மட்டும் தான் இருக்கும். இதே மல்டிபிள் காலம் இருந்துச்சுன்னா, ஒரு சீரிஸ்க்கு மல்டிபிள் காலம் இருந்துச்சுன்னா 2 டைமென்ஷன். அப்போ அதை நம்ம என்ன சொல்ல போறோங்க? டேட்டா ஃப்ரேம். நம்ம எப்படி மேக்ஸ்ல வந்து ஸ்கேலார் வேல்யூ, வெக்டர் வேல்யூ, மேட்ரிக்ஸ் வேல்யூ சொன்னோம். ஸ்கேலார் வேல்யூனா சிங்கிள் வேல்யூ, வெக்டர் வேல்யூனா ஒரு ரோ ஆஃப் வேல்யூ, காலமே இருக்காது. மேட்ரிக்ஸ்னா ரோ அண்ட் காலம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்க சீரிஸ்ன்றது வெக்டாருக்கு ஈக்குவல், டேட்டா ஃப்ரேம்ன்றது மேட்ரிக்ஸ் ஈக்குவல். டிஃபரன்ஸ் என்ன? மேட்ரிக்ஸ்ல ஒரு டைப் ஆஃப் டேட்டா தான் யூஸ் பண்ண முடியும். டேட்டா ஃப்ரேம்ல மல்டிபிள் டைப் ஆஃப் டேட்டா ஈச் காலம்க்கு யூஸ் பண்ணணும். இது எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்கு. இந்த டிக்ஷனரியில நேம்னு ஒரு கீ இருக்கு, ஏஜ்னு ஒரு கீ, சேலரின்னு ஒரு கீ. நேம் கீல 3 நேம் வச்சிருக்கேன் ஸ்ட்ரிங், ஏஜ்ல 3 இன்டிஜர் வச்சிருக்கேன், சேலரியில 3 ஃப்ளோட் வச்சிருக்கேன். இத இந்த டிக்ஷனரிய pd.data frame of டிக்ஷனரின்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணுங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கீ இருக்குல்ல, 3 காலம் ஆயிடும். இதுல ஒன்னொன்னுல எத்தனை ரெக்கார்ட் இருக்கு? 3. அப்போ ரெக்கார்டு 3 ரெக்கார்ட் ஆயிடும். நேமோட டைப் என்னவா இருக்கும்? ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஏஜோட டைப் என்னவா இருக்கும்? இன்டிஜரா இருக்கும். சேலரியோட டைப் என்னவா இருக்கும்? ஃப்ளோட்டா இருக்கும். ஸோ இதை ரன் பண்ணா நம்மளுக்கு இதுதான் கிடைக்கும். நேம்ன்ற ஒரு காலம், ஏஜ்ன்ற ஒரு காலம், சேலரி. எப்படி இந்த காலம் நேம் எப்படி கிரியேட் ஆச்சு? கீயோட நேம் என்னவோ அந்த நேம்ல அது கிரியேட் ஆயிடுச்சு. இண்டெக்ஸ் எப்படி ஆச்சு? 0 1 2 ஆயிடுச்சு. இது 0th ரெக்கார்ட், இது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், இது செகண்ட் ரெக்கார்ட். அப்படி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதோட ஷேப் பார்த்தா எப்படி இருக்கும்? 3 rows 3 காலம். கரெக்டா? 3 rows இருக்கா, 3 காலம்ஸ் இருக்கா? இது டிஸ்ப்ளே பண்றது பைத்தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் டிஸ்ப்ளே பண்ணுவோம் டேட்டா ஃப்ரேம். இதோட ஷேப் 3x3 ஆயிடுச்சு. ஓகே, இதோட இன்ஃபோ என்ன சொல்லணும்னு சொன்னேன்? அந்த ஆப்ஜெக்ட்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு சொன்னேன். இப்போ டிஎஃப்ன்றது டேட்டா ஃப்ரேம், நம்ம ஷார்ட் ஃபார்மா டிஎஃப்னு வச்சிருக்கேன். நேம் எது வேணாலும் வச்சுக்கலாம், பைத்தான்ல பார்த்த கான்செப்ட் தான். டிஎஃப் நம்ம ஜென்ரலா எல்லாமே எல்லா டேட்டா ஃப்ரேமுக்கு நேம் என்னன்னு வச்சிருக்கோம்? டிஎஃப் தான் இருக்கும், ஷார்ட் ஃபார்ம். நீங்க சும்மா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி டிஎஃப் அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். இப்போ இந்த இன்ஃபோ ரன் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? இது என்ன ஆப்ஜெக்ட்? டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட். இதுல இண்டெக்ஸ் எப்படி இருக்கு? 0 to 2 வரைக்கும் இருக்கு, டோட்டலா 3. இதுல எத்தனை டேட்டா காலம்ஸ் இருக்கு? 3 சொல்லிடுச்சா? காலம் நம்பர் 0 1 2, இது வந்து ரோ நம்பர். காலம் என்னென்ன காலம் இருக்கு? நேம், ஏஜ், சேலரி. இதுல எவ்வளவு டேட்டா இருக்கு? 3. நாட் நல், இதெல்லாம் நல்லே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ நேம்ன்றது என்ன டைப்? ஸ்ட்ரிங் டைப். ஸோ நம்ம பேண்டாஸ்ல 3 டைப் தான். ஒன்று வந்து இன்டிஜர், ஃப்ளோட் அண்ட் தென் ஆப்ஜெக்ட். ஸ்ட்ரிங்கு எல்லாமே ஆப்ஜெக்ட்ல வர வந்துடும். பூலியன் ஒன்று வரும், பூலு தனியாக இருக்கும். ஆப்ஜெக்ட்ன்றது டெட் டைம்,
நம்ம பைத்தான் படிக்கும்போது டேட் டைம் பார்த்தோம்ல, அந்த டேட் டைம்லாம் வந்து ஆப்ஜெக்ட் குள்ளார வந்துரும். ஓகேப்பா? சரி. இதான் வந்து டேட்டா ஃப்ரேம். ஸோ இதில் கீழே சொல்லியிருக்கு பாருங்க. ஒவ்வொரு டேட்டா டைப்லையும் எத்தனை காலம் இருக்குன்றது இங்கே சம்மரி மாதிரி சொல்லியிருக்கு. ஃப்ளோட்டில் ஒரு காலம், இன்டீஜரில் ஒரு காலம், ஆப்ஜெக்டில் ஒரு காலம். இப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் 2 இருந்தான்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட்ல 2 காலம் இருக்குன்னு அர்த்தம். டோட்டல் மெமரி எவ்வளோ எடுத்திருக்கு? 204 பைட்ஸ் இருக்கு. இது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லுங்க. ஓகேவா? இப்போ இதில் நம்ம நிறைய இதில் ஒரு காலம் நல்லா இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ இதில் இருக்கிற வேல்யூ இதில் நல்லா இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகேவா? இப்போ நான் இந்த சேலரியோட சம் எடுக்க போகிறேன். ஆவரேஜ் ஏஜ் எடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சேலரியோட ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறேன். சேலரி டிவைட் பை ஏஜ்னு போட்டால் எனக்கு ரேஷியோ கிடைக்கும். ஒவ்வொரு ஏஜுக்கும் என்ன சேலரி இருக்குன்றது கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதெல்லாம் நான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கும்? இதெல்லாம் தான் இப்போ இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து பேண்டாஸில் இருக்கிற அட்வான்டேஜ். பேண்டாஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை நம்ம ஜென்ரலாக ஒரு மேக்ஸில் ப்ராசஸ் பண்ண எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் இருக்கும். நம்ம அதை சிம்பிளாக பார்த்துடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் பேசிக் ஆப்ரேஷன் பார்ப்போம். அதில் வியூவிங் ஆஃப் டேட்டா பார்க்கலாம். இப்போ இதில் எவ்வளோ டேட்டாமா இருக்கு? 3 டேட்டா தான் இருக்கு. இப்போ என்கிட்ட 1 பில்லியன் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 1 பில்லியன் ஆஃப் டேட்டா டிஸ்பிளே பண்ணால் ஸ்க்ரீன் எப்படி போகும்? 50. ஆனால் உங்களுக்கு என்ன டேட்டா இருக்குன்னு தெரியணும். ஒரு டாப் லெவல் டேட்டா தெரியணும்னாக்கா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, டேட்டா ஃப்ரேம் டாட் ஹெட் அப்படின்ட்டு. இந்த ஹெட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? டாப்ல இருக்கிற ரெக்கார்டை டிஸ்பிளே பண்ணும். ஜென்ரலாக டாப்ல இருக்கிற 5 ரெக்கார்ட் டிஸ்பிளே பண்ணும். இல்லை எனக்கு ஒரு ரெக்கார்ட் டிஸ்பிளே பண்ணால் போகணும், ஹெட் ஆஃப் 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட். இல்லை 10 ரெக்கார்ட் டிஸ்பிளே பண்ணால் ஹெட் ஆஃப் 10ன்னு கொடுப்பீங்க. வெறும் ஹெட் ஆஃப் மட்டும் கொடுத்தீங்கன்னா 5 ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் டெய்ல் என்ன பண்ணும்? லாஸ்ட் ரெக்கார்ட் சொல்லும். டிஃபால்ட்டாக டெய்ல் ஆஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா 5 ரெக்கார்ட் சொல்லும். லாஸ்ட்லேருந்து 5 ரெக்கார்ட்ஸ். 1ன்னு கொடுத்தா லாஸ்ட் ஒரு ரெக்கார்ட் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் டிஸ்கிரைப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது இந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்கிற நம்பர் காலம் எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணும். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக டிஸ்கிரைப் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சம்மரி கொடுக்கும். அது ஸ்டாட்டிஸ்டிக்கலான சம்மரி கொடுக்கும். அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இன்ஃபோ நம்ம பார்த்தோம். இந்த டேட்டா ஃப்ரேமோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இது என்ன? இதுக்கான அவுட்புட், ஹெட்டுக்கான அவுட்புட். இது டெய்லு. லாஸ்ட் ரெக்கார்ட் சொல்லிடுச்சா? இது வந்து டிஸ்கிரைப். இதுல 3 காலம் இருந்துச்சு. ஒரு காலம் ஆப்ஜெக்ட் காலம், ஒரு காலம் இன்டிஜர் காலம், ஒரு காலம் ஃப்ளோட் காலம். ஏன்னா நம்பர் காலம் மட்டும்தான் இந்த சம்மரி வரும்னு நான் சொல்லிட்டேன், டிஸ்கிரிப்ஷன் வரும்னு சொல்லிட்டேன். இது என்ன சொல்லியிருப்பாங்க? அதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி சொல்லி கவுண்ட்டு எத்தனை கவுண்ட் இருக்கு? ஏஜில் 3, சேலரியில் 3. அதோட ஆவரேஜ் வேல்யூ என்ன? ஏஜோட ஆவரேஜ் வேல்யூ என்ன? பாருங்க, இங்கே பாருங்க, 25, 30, 35. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணால் என்ன ஆவரேஜோ அதான். அது மாதிரி இது 3 ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணிங்கன்னா என்ன? அதான் ஆவரேஜ். அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சொல்லிடுச்சா? மீன் இந்த டேட்டா ஃப்ரேமோட ஆவரேஜ் ஏஜ் என்னமா? 30. ஆவரேஜ் சேலரி என்ன இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிறவங்களுக்கு? 80,000. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஞாபகம் இருக்கா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் படிச்சது நம்ம பையில படித்தோம். ஏன் நான் மறுபடியும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்புறம் மினிமம் வேல்யூ என்ன? 20 ஏஜில் இது என்னதுமா? 25%, 50%, 70% மேக்ஸ். மேக்ஸ்ன்றது மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ 25%ன்றது என்னது? இது வந்து பர்சன்டேஜ்னு சொல்லக்கூடாது, பர்சன்டைல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? பர்சன்டைல் படிச்சிருக்கீங்களா? பர்சன்டைல் படிச்சது இல்லையா? ஸோ அனானிஸ்டில் ரேங்கிங் அனௌன்ஸ் பண்ணும்போது பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, பர்சன்டைல் சொல்லுவாங்க. நம்ம கவுன்சிலிங் போகும்போது ரேங்கிங் ஒன்று கொடுப்பாங்கல்ல, ஸோ பர்சன்டைல் சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஜென்ரலாக நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம்னா ரிசல்ட் வரும். எதுக்கு மேலே எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லுவாங்க? இந்த மார்க்கு மேலே எடுத்தவங்களா பாஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இந்த மார்க்குலாம் ஒவ்வொரு இயரும் அதே நம்பர் வராது, வேற நம்பர் வரும். இப்போ இந்த வருஷம் வந்து யாரெல்லாம் 30க்கு மேலே மார்க் எடுத்தாங்களோ அவங்களாம் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள்னு சொல்லுவாங்க.
எப்படி 13 கால்குலேட் பண்ணுவாங்க? இல்ல நெக்ஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் வந்து 35க்கு மேல எடுத்தவங்கலாம் எலிஜிபிள்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படி வரும்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்கிட்ட வந்து 100 சீட் இருக்கு. எக்ஸாம் எழுதினவங்க 200 மெம்பர்ஸ் எக்ஸாம் எழுதிருக்காங்க. இதுல 100 பேர் தான் எனக்கு வேணும். இதோட 50th பர்சன்டைல் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா 50% 100. இந்த 200ல 100 பேர் தான். இந்த மார்க்கை வச்சு 50th பர்சன்டைல் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த பர்சன்டைல் கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன வரும்னாக்கா, இப்போ 200 பேர் எழுதுனாங்கல்ல, 200 பேர்ல கரெக்டா வந்து அதோட ஆவரேஜ் மார்க்கை, அந்த மார்க்கை அசெண்டிங் ஆர்டர்ல போட்டீங்கன்னா 100 பேர்த்துக்குன்னு ஒரு மார்க் வரும்ல. ஆவரேஜா, அதாவது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்க வந்து 100க்கு வந்து 89 எடுத்திருக்காங்க. செகண்ட் மார்க் எடுத்தவங்க 87 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 100வது மார்க் எடுத்தவங்க 35 எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 100வது அந்த ரேங்கிங்ல 100வது இருக்கிறவங்க 35 மார்க் எடுத்திருக்காங்க. எவ்வளவு பர்சன்டைல இருக்கிறவங்க வரலாம்? 50% இருக்கிறவங்க வரலாம். 50% என்ன எதுக்கு ஈக்குவல்? 35க்கு ஈக்குவல். அதான் பர்சன்டைல். ஈக்குவலண்டா டைரக்டா சொல்லிட்டேன், அதனால உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடுச்சு. ஏன்னா இருக்கிற சீட் 100, எழுதுனவங்க 200 பேரு. எனக்கு எவ்வளவு பர்சன்டைல் ஸ்கோர் பண்ணவங்க எனக்கு வேணும்? 50% ஸ்கோர் பண்ணவங்க. 50% என்னது அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் சீட் என்ன இருக்குன்றது. அப்போ அத்தனை பர்சன்டைல் என்ன மார்க்னு எனக்கு எப்படி தெரியும்? 50th வேல்யூ என்ன, 50th பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். எப்பவுமே 50th பர்சன்டேஜ் 50யா இருக்காது. அந்த 100 பேர்ல 200 பேர்ல டாப்ல ரேங்க் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் டாப்ல வர 100 மெம்பர்ஸ் தான் 50th பர்சன்டைல்னு சொல்லுவோம். அவங்களுடைய மார்க் என்னவோ அதான் நம்ம மார்க்கா சொல்லுவோம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் இப்படிதான் வரும். இப்போ ஐஐடி எக்ஸாம் எழுதுறீங்க, ஜெட் ட்ரிபிள் எழுதுங்க, ஐஐடியில் வந்து 200 சீட் தான் இருக்குன்னு வச்சிங்களேன். நீங்கள் எழுதுறதுக்கு 2 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அதை ரேஷியோவில் போட்டாங்கன்னா என்ன பர்சன்டைல் வருதுன்னு பார்ப்பாங்க. அந்த பர்சன்டைல் ரேங்க்ல எவ்வளோ மார்க் இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களாம் எலிஜிபிள். முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கவுண்ட் கரெக்டாக இருக்கும். 200 சீட்னா 200 பேர் தான் இருப்பாங்க. ரேங்க் எப்படி வரும்? 1 2 3 தான் வரும். ஒரே மார்க் எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தான் வருவாங்க. ஒரே மார்க் எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ரேங்கிங் மெக்கானிசம் அதெல்லாம் இருக்கும். பர்சன்டைல்ல இதெல்லாம் கான்செப்ட் வரும். அப்படி எடுத்த 25% தான் 27.5. இந்த இடத்துல 50% வந்து 30, 75% வந்து 32.5. மேக்ஸ் வேல்யூ என்னது? 100%. மின் வேல்யூ என்னது? 0%. மின்னுனாக 0%, மேக்ஸ்னா 100%. அப்போ 50%லும் மீனும் சேமா இருக்கணும்ல. இருக்கா பாருங்க, இருக்கா? ஆனா எப்பயுமே அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சீக்வன்ஸ் நம்பராக தான் இருக்கும். 50% கிடையாது. அது 50%னாக்கா மீன் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த சேலரியில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜும் மீனும் இங்கே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டேட்டா அப்படி தான் இருக்குது. 3 டேட்டாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆவரேஜ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 4 டேட்டா ஆட் ஆச்சுன்னா இதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா பர்சன்டைல் வந்து 50th பர்சன்டைல்னா சென்டர் ஆஃப் த வேல்யூ கிடையாது. ஓவராலில் அதில் 50 ரேங்க் போடும்போது எது 50th பர்சன்டைல்ல வருதோ அது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம நிறைய பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பெரிய ஒரு கான்செப்டே படிக்க போகிறோம். இந்த பர்சன்டைலை பேஸ் பண்ணி தான் ஐக்யூஆர்னு ஒன்று படிக்க போகிறோம். இன்டர் குவாரண்டைல் ரேஞ்ச் அப்படின்ட்டு. இது என்னன்னா என் டேட்டாவில் தேவையில்லாத டேட்டா இருக்கா இல்லையானா கண்டுபிடிக்கணும். நான் இப்போ ஒரு டேட்டா அனலைஸ் பண்ண போகிறேன். அதில் என் டேட்டாவில் ஒரு சில டேட்டா எனக்கு தேவையில்லாத டேட்டாவாக இருக்கும். அது எப்படி அதெல்லாம் தேவையில்லாத டேட்டான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னாக்கா இந்த ஐக்யூஆர்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் வந்து 75% மைனஸ் 25% அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் நான் டேட்டாவை கன்சிடர் பண்ண போகிறேன். மீதி இருக்கிறதுலாம் அவுட்லயர்ஸாக கன்சிடர் பண்ண போகிறேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத டேட்டா, அவுட்லயர்ஸ் டேட்டா அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த கான்செப்டை இன்னும் ப்ரீஃபாக நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் இதுலயே டிஸ்கிரைப் ஆல் அப்படின்னு ஒரு டிஸ்கிரைப் இன்க்ளூட் ஈக்குவல் டு ஆல்னு நீங்க கொடுக்கலாம். அப்படின்னு என்ன, எல்லா காலமும் இன்க்ளூட் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணணும். ஆப்ஜெக்ட் காலம் இன்க்ளூட் பண்ணாதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஆப்ஜெக்ட் காலமே இங்க இன்க்ளூட் பண்ணிருக்கோம். நேம்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் காலம் தானே. அதுல கவுண்ட் என்னது?
3 ரெக்கார்ட் இருக்கு. யூனிக் வேல்யூஸ் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. டாப் ரெக்கார்ட் என்ன? ஆலிஸ். அதான ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். எண்ட் ரெக்கார்ட் என்ன? அதுவும் நீங்க வேணும்னா இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஃப்ரீக்வன்சி என்னன்னா 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈச் ரெக்கார்ட் யூனிக்கா இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரீக்வன்சி 2 இருந்தா என்ன அர்த்தம்? எவ்ரி 2 ரெக்கார்ட்ல சேம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அதான் ஃப்ரீக்வன்சிங்க. ஓகேவா? மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பர்சன்டைல்லாம் கால்குலேட் பண்ண முடியுமா ஸ்ட்ரிங்குக்கு? பண்ண முடியாது. அதனால அதெல்லாம் நானுன்னு வந்துச்சு. அதே மாதிரி டாப் ரெக்கார்டு வந்து ஏஜுக்கும் சேலரிக்கும் கால்குலேட் பண்ண முடியுமா? முடியாது. ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண முடியாது. யூனிக் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால இதெல்லாம் இது நானுன்னு வந்துச்சு. ஓகே. ஸோ இது எப்படி தெரியுது அப்படின்னாக்கா, டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரைப் இன்க்ளூட் ஆல்னு போட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் காலமும் டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இதான் இதில் இருக்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு குயிக்கான வாக்த்ரூ நாளைக்கு இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த டேட்டாலாம் எப்படி நான் பார்க்கறது அப்படின்னு உங்களுக்கு வரும்ல. இப்போ டிஎஃப் ஆஃப் நேம் நம்ம எப்படி கீ வேல்யூ பேர் டிக்ஷனரியில் சொல்லுவோம், அதே மாதிரி சொன்னீங்கன்னா நேம்ன்ற காலம்ல இருக்கிற வேல்யூஸ் வரும். இதெல்லாம் என்ன வரும்? நேம்ன்ற காலம், சேலரின்ற காலம் வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் சொல்லலாம். இது இல்லாமல் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணியும் நீங்கள் சொல்லலாம். அதுக்கு பேர் வந்து எல்ஓசி அப்படின்னு ஒன்று இருக்கு எங்கள் கான்செப்ட். இண்டெக்ஸ் பேஸ்டு லொகேஷன், இண்டெக்ஸ் இல்லாமல் லொகேஷன். இது என்னன்றதை நான் ப்ரீஃப் பண்ணுறேன் அப்புறமா. இதுதான் ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட். இந்த ஐஎல்ஓசி எல்ஓசி தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். முக்கால்வாசி நம்ம இந்த ஐஎல்ஓசி எல்ஓசி தான். அது நம்ம நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம், இன்னைக்கு வேண்டாம். இதில் நம்ம நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு பர்டிகுலர் ரோ இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணுறது, ஒரு காலம் இன்ஃபர்மேஷன் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது. ஏன்னா 2 டைமென்ஷன் இல்லைங்க. அப்புறம் நான் ஒரு காலம் லெவலில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது ஒரு டேட்டாவை, ரோ லெவலில் எப்படி டேட்டா ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல போகிறோம்? டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஒரு டேட்டா மிஸ்ஸிங் இருக்குது, நான் சொன்னல ஒரு எக்ஸாம்பிளில், இதில் மிஸ்ஸிங் இருந்தால் அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ், இதில் எக்கச்சக்க கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்ஸ் தான். இதிலே அட்வான்ஸ் பைத்தான் பேண்டாஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் இன்னும் நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறோம். இது நம்மளுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக போகும். நெக்ஸ்ட் 3 டேஸும் போகும். ஓகே, இன்னைக்கு ஒரு நாள், நெக்ஸ்ட் 3 டேஸ் போகும். ஏன்னா மெஷின் லேர்னிங்கில் இந்த பேண்டாஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதனால் இதை நம்ம கண்டிப்பாக இதை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் இந்த பிளாட்டிங் பார்த்துருவோம். பிளாட்டிங் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய பார்ப்போம். அதில் பார்த்துட்டு இடிஏ பார்க்க ஆரம்பிச்சிடும். இடிஏல வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம படிக்கிற கான்செப்ட் தான் இடிஏக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் சினாரியோவுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்க அப்படின்றது தான் இடிஏ, எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ். நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்றத அதில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே.